நறுமலர் தீபம் வலையொலி ஆசிரியர் சொந்தங்களே, ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு கல்லூரிக்கு நான் போயிருந்தேன். அந்த கல்லூரியில் நான் சிறப்பு விருந்தினராக போயிருந்தேன். அந்த சமயத்தில் என்னோட இன்னொரு கெஸ்ட்டு ஒருத்தர் வந்திருந்தார். இப்போது அந்த கெஸ்ட்டு ஒரு புகழ்பெற்ற ஒரு நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு ஹெச்ஆர். அந்த ஹெச்ஆர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், அவருடைய பேச்சை இப்படி ஆரம்பித்தார். எப்படி அப்படின்னா, கையில் ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கிட்டாரு. அந்த ஒயிட் ஷீட்டை எடுத்துகிட்டு நேராக ஸ்டேஜோட மையப்பகுதிக்கு போயிட்டு அந்த வெள்ளைத்தாளினுடைய நடு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு புள்ளி வச்சார். புள்ளி வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாருமே, கலந்துக்கிட்டவங்க எல்லாமே ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர்களுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னா, இந்த வெள்ளைத்தாளில் உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டார். நம்ம வழக்கமாக என்ன சொல்லுவோம், அந்த கருப்பாக ஒரு புள்ளி வச்சார் இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லாரும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு கரும்புள்ளி தெரியுது அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அவர் சொன்னார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு கருப்பு புள்ளி தெரிகிறது சார் அப்படின்னு சொன்னார். உடனே அவர் சிரிச்சிட்டார். காரணம் என்ன அப்படின்னா, ஏன் சிரிக்கிறாரு அப்படின்னா, அப்போ முன்னாடி இருக்கக்கூடிய முதல்வர் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னாக்க, ரொம்ப அதிகமாக இருக்கிறது ஒயிட் ஷீட் தான் அப்படின்னு ஆரம்பித்தார். ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு, பெரும்பாலானவர்களுக்கு இந்த வெள்ளைத்தாளினுடைய நடுவில் இருக்கக்கூடிய கருப்பு புள்ளி மட்டும்தான் தெரியுது. ஆனால் 98% வெளியே அதை சுற்றி இருக்கக்கூடிய வெள்ளைத்தாள் நமக்கு தெரியல. ஸோ அப்படின்னு ஆரம்பித்து, நம்மளுடைய வாழ்க்கையில் எது சார் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெறும் நெகட்டிவ் தான் அதிகமாக இருக்குது. இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாவற்றையும் நீங்கள் பாசிட்டிவாக மாற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அல்லது மாற்றுவதற்கு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால், அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடையக்கூடிய சக்ஸஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி பார்த்தாலும் ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும். ஒரு புகழ்பெற்ற கல்லூரி. இந்த கல்லூரியில் நானும் சிறப்பு விருந்தினராக போனேன். அதற்கு பின்னாடி அவர் ஆரம்பித்த இடத்திலிருந்து தான் என்னுடைய பேச்சையும் நான் தொடர்ந்தேன். இப்போ இந்த இடத்துல ஏன் சார் இதை சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆசிரியர்களில் நிறைய ஆசிரியர்கள் என்ன அப்படின்னா, என்னால் இது முடியுமா, இப்போ ஆரம்பித்தா முடியுமா அப்படின்னு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆசிரியர் கால் பண்ணியிருந்தார். சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்ககிட்ட நிறைய தடவை பேசியிருக்கேன், இப்போ ஆரம்பித்தா படிச்சிடலாமா சார் அப்படின்னு ஆரம்பித்தார். யூஜிடிஆர்பி வந்துரும்னு சொல்கிறாங்க, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வந்துரும்னு சொல்கிறாங்க, இப்போ ஆரம்பித்தா முடிச்சிடலாமா சார் அப்படின்னு கேட்டார். சரி, அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூன் மாதம் புதிய முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிட்டார். அதுக்கப்புறம் கேட்டார், சார் இவங்க வந்தால் போஸ்டிங் போடுவாங்களா சார் அப்படின்னு ஆரம்பித்தார். சரி, அப்போவும் அவருக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் அதை பற்றி ஏன் சார் கவலைப்படுறீங்க, கண்டிப்பாக போட்டுருவாங்க, நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய படிக்கிற வேலையை மட்டும் கவனிங்க சார் அப்படின்னு சொன்னேன். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் திரும்பவும் இப்போ ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் கால் பண்ணி என்ன சொன்னார் அப்படின்னா, சார் இனிமேல் நான் தொடங்கினா எனக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் அப்படின்னு கேட்டார். சரி, ஏன் எப்போ பார்த்தாலும் நீங்கள் இதே மாதிரி கேட்குறீங்க, முடியுமா முடியுமா முடியுமான்னு இப்படியே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, அநேகமாக இன்னும் ஒரு 2 மாதம் கழித்து கால்பர் வரும், அல்லது 1 மாதம் கழித்து கால்பர் வரும். கால்பர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னாக்க, சார் இப்போ படித்தா என்னால் முடியுமான்னு தான் திரும்ப கேட்க போகிறீங்க. ஏன் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இப்படி இருக்குது, அப்போ என்ன தான் பண்ண போகிறீங்க? இதே மாதிரி ஒவ்வொரு மாதமோ 2 மாதமோ நீங்கள் பேசிகிட்டே தான் இருக்க போகிறீங்களா, அதில் அதுக்கான செயல்கள்லேயே நீங்கள் இறங்க மாட்டிங்களா அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், ஒரு வகையான பயம்தான் சார், நான் ஃபஸ்ட் கிராஜுவேட் சார், எனக்கு அப்பா இல்லை, நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து பேசக்கூடியவர்கள் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ அவங்களுடைய வார்த்தைகளில் முழுமையாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒயிட் ஷீட்டில் எப்படி நடுவில் ஒரு கருப்பு புள்ளியை வச்சு அந்த பேராசிரியர் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்கிட்ட கேட்டாரோ, அதே மாதிரி தான் இது மாதிரியான ஒரு சில ஆசிரியர்கள், நான் பெயர் சுட்டி சொல்ல மாட்டேன், ஏன்னா சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறார், தமிழ் படித்தவர்கள். அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேசுனதில் 99% என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு நெகட்டிவ் தான். கால்பர் வருமா, நான் படிச்சிருவேனா, என்னால் படிக்க முடியுமா, இப்போ ஆரம்பித்தா முடிச்சிட முடியுமா, இதே மாதிரி இந்த சிஎம் வந்தார்னா போஸ்டிங் போடுவாரா, அந்த அமைச்சர் வந்தார்னா போஸ்டிங் போடுவாரா, இது நடக்குமா, நியாயமாக நடக்குமா, அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னு சொன்னால் சார் வெளிப்படைத்தன்மையாக நடக்குமா, இதில் எனக்கு டவுட் வருது சார், இதெல்லாம் சுத்தம் அப்படிங்க சார் இப்படிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சில பேர் இந்த வலையொலிகளில் பார்த்தீங்க அப்படின்னாக்க, இந்த வன்மத்தை கக்கிறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க. நீங்கள் கமெண்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன பேசினாலும், பாசிட்டிவாக பேசினாலும் சில பேர் வன்மத்தை கக்குவாங்க.
சில பேர் வந்து அவங்களுக்கு என்ன அவங்களுடைய மனநிலை இருக்கிறதோ அந்த மனநிலையை கொண்டு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஏதோ ஒன்று அந்த கமெண்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொட்டிட்டு போயிருப்பாங்க. இது வந்து சில பேருடைய இயல்பு. அது அவங்கள நாம் வந்து திடீர்னு சொல்லி அவங்களையெல்லாம் நம்ம மாற்ற முடியாது. ஆனால் நம்மை சுற்றி நேர்மறையான விஷயங்களை மட்டுமே நீங்கள் வைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் 100% நீங்கள் வெற்றியாளராக மாறிவிடுவீர்கள். முடியுமா 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 அப்படின்னு பார்க்குறத விட நம்மளால் முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறுவதற்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய இந்த எதிர்மறை சிந்தனைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த சிந்தனைகள் அப்படின்றது என்ன அப்படின்னா சும்மா அகற்ற முடியாதது நீக்க முடியாதது அப்படின்றதுலாம் ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? என்ன சார் அப்படின்னா நம்மளுடைய கண்ணாடி போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த கண்ணாடி மேலே ஒரு அழுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை தொடச்சிடலாம். அது ஒரு விஷயமே கிடையாது. சரிங்களா? அதனால் அதே மாதிரி ஒரு துணியில் ஒரு அழுக்கு பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த துணியையே கழட்டிடலாம். அது ஒரு விஷயமே கிடையாது. அது மாதிரி தான் எதிர்மறை சிந்தனைகள் அப்படின்றது கண்ணாடியில் படிந்திருக்கக்கூடிய தூசு தான். அதை துடைத்து எரிந்து விடுவது இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய பாதையை பளிச்சுன்னு காட்டும். நம் மீது பட்டுவிட்ட ஏதோ ஒரு வகையான அழுக்கு, நம்ம ஆடையின் மீது பட்டுவிட்ட ஏதோ ஒரு வகையான அழுக்கு தான். அந்த அழுக்கு ஆடையை வந்து கலற்றி தூக்கி எறிந்து விட்டோம் என்று சொன்னால் நாம் இப்போ வந்து தூய்மையாக ஆகிவிடுவோம். சரிங்களா? இதே மாதிரி தான் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் உங்களால் முடியாது, நம்மால் முடியாது அப்படின்னு யார் யாரெல்லாம் பேசிக்கொள்கிறார்களோ அது மாதிரியான மக்களிடமிருந்து கொஞ்சம் விலகியே இருங்கள். உங்களுடைய நெகட்டிவிட்டிக்கு இதுவே காரணமாக இருக்கும். கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நம்மக்கிட்ட ஒரு மாணவர் வந்து படித்தாங்க. அவங்க வந்து ஒரு 2019 பேட்சுன்னு நினைக்கிறேன். அவங்க அந்த படிக்கிற அந்த காலகட்டத்தில் சார் இந்த 3 மாதத்தில் படிக்க முடியுமா 3 மாதத்தில் படிக்க முடியுமான்னு கேட்குறாங்க சார். லாஸ்ட் 1 இயராக நான் படிச்சுட்ருக்கேன். ஆனால் கூட இருக்கிற ஃப்ரெண்டு வந்து எந்த கோச்சிங் சென்டர் போனாலும் வேணான்னே சொல்லிகிட்டு இருக்கா சார். வீட்டில் இருந்துகிட்டே படிக்க முடியுமா அப்படின்னு வந்து நேரடியாக கேட்டு போனார். என்னுடைய மாணவர் தான், என்னிடம் வந்து இளங்கலை படித்தவர் தான். அவர் வந்து இந்த மாதிரி கேட்டுட்டு போனார். வீட்டுக்கு வந்து கேட்டுட்டு போனார். இந்த மாதிரி ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க சார், முடியாது வேஸ்ட்டு, வேலையை விட்டுறாதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஜாப்பெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு புதக்குழி, அங்கே போனவங்கெல்லாம் மீதி வந்து வந்ததே கிடையாது, இருக்கிற வேலையை விட்டுட்டு வீணாக இதை அலையாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஒருத்தர் சொல்கிறாங்களா நிறைய பேர் சொல்கிறாங்களான்னு கேட்டேன். சார் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே யார்கிட்ட கேட்டாலும் அப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னாங்க. நான் என்ன அவங்கக்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆலோசனை கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட சம வயதில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட நீங்கள் ஏன் ஆலோசனை கேட்குறீங்க? ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியுமோ அதே விஷயந்தான் அவங்களுக்கும் தெரிய போகுது. ஸோ அவங்களுக்கு உங்களை விட அனுபவம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அல்லது உங்களை விட அதிகமான அளவில் அவங்க வந்து ஒரு எக்ஸாம் வந்து போய் அட்டன் பண்ணியிருப்பாங்களா, இல்லை உங்களை விட அதிகமாக அவங்க படிச்சிருப்பாங்களா? சம வயதில் இருக்கக்கூடிய அவங்கக்கிட்ட போய் நீங்கள் எதற்காக இந்த மாதிரியான அட்வைஸ்லாம் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அமைதியாக இருந்தார். நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் வந்து நல்ல முடிவாக எடுங்க. ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் உடனே ரிலீவை கொடுத்துட்டு என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய படிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக உங்களால் ஜெயிக்க முடியும். முழு நேரமாக உட்காருங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு அரை மனசோடு தான் போனார். அப்புறம் ஒரு 10 நாள் கழித்து கண்டிப்பாக வரமாட்டாருன்னு நினச்சிட்டு போனேன். அவர் பேசுகிறத பார்த்தா அப்புறம் வந்து வந்துட்டார். சார் நான் விலகி வந்துட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் வந்து என்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சார். சார் உங்களுடைய புக்ஸு மட்டும் நான் கொஞ்சம் பயன்படுத்திக்கிட்டுமா, நீங்கள் காலேஜ்லேருந்து வந்தவுடனே நான் வந்து என்ன எடுத்ததை யூஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டார். அப்புறம் சரிப்பா எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் வறுமையான ஆசிரியர் தான். எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொன்னேன். வந்துட்டு ஒரு நோட்டு போட்டு, அவரே ஒரு நோட்டு போட்டு ஒரு சில புத்தகங்களை எழுதிட்டு என்ன செஞ்சார் அப்படின்னா எடுத்து போனார். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, அந்த தேர்வு வரக்கூடிய அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா 30வது ரேங்க்குன்னு நினைக்கிறேன். 30வது ரேங்க்கில் அவர் பாஸ் பண்ணி போயிட்டார். இப்போ என்ன ஒரு முக்கியமான விஷயம் எதுக்காக சொல்ல வரேன்னா, சமீபத்தில் ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வில் வந்து ஒரு திருமண நிகழ்வு. அந்த திருமண நிகழ்வில் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், நாம் போய் உட்காந்துருக்கோம். நம்மளை சுற்றி எல்லாரும் நம்மளுடைய முன்னாள் மாணவர்கள் எல்லாருமே இருக்காங்க, ஆசிரியர்கள் எல்லாருமே இருக்காங்க. அந்த இடத்துல இந்த வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்கு போன இந்த ஆசிரியர் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசிகிட்டு இருக்கார். இந்த மாதிரி இருந்தோம், நீங்களும் வந்துடுங்க, நீங்களாம் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு ஆசிரியர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், எல்லாருமே அவரோட பேரை சொல்லி, எல்லாருமே உன்ன மாதிரி லக்கு இருக்குமா, நாங்கள்லாம் வந்து துரதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு ஒரு வார்த்தையை பேசுகிறார். உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். இது இப்படி இருக்கக்கூடிய மனிதர்களிடமிருந்து நீங்கள் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு தோல்வி தான் ஏற்படும். ஒரு நாள் கூட இவர்களை விட்டு விலகவில்லை என்றால் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. அவ்வளோதான்.
நீங்கள் ஜெயித்தாலுமே அவர்கள் இதே மாதிரி தான் பார்க்குறாங்க. அது லக்கில் பாஸ் பண்ணிட்டாராம். 30வது ரேங்க் எடுக்கிறது அப்படின்றது லக்கில் பாஸ் பண்ணுறது தான். அவர் லக்கில் பாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இன்னமும் அவருடைய வெற்றியை ஏற்றுக்கொள்ளாமலேயே சுற்றி இருக்கக்கூடியவர்கள் பேசி கொண்டிருக்கக்கூடிய சூழலை என்னால் பார்க்க முடியுது. ஸோ இதை உங்களால் உணர முடியும் என்னன்னு சொல்லி. முதல்ல நீங்கள் செய்யக்கூடியது என்ன அப்படின்னாக்க, உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களிடமிருந்து விலகி இருங்கள். வெறும் ஒரு கரும்புள்ளியை மட்டுமே வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் கணக்கு போட்டு விடாதீர்கள். அப்படிப்பட்ட அந்த கரும்புள்ளியை விட சுற்றி இருக்கக்கூடிய வெள்ளை எவ்வளவோ அதிகமானது அப்படின்றத பார்த்துட்டு நேர்மறை சிந்தனைகளோடு இருங்க. நேர்மறை சிந்தனைகளோடு அணுகுங்க. நேர்மறை சிந்தனை உள்ளவர்களோடு பழகுங்கள். நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே வளர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் ஜெயிப்பதற்கு இதுதான் முதல் படியாக இருக்கும். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள்.